தெயோப்பிலவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு. இன்றைக்கு நான் பேசுகிற தலைப்பு வல்லமையின் வாக்கு தத்தத்தின் நிறைவை இந்த வசனங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இந்த வாசித்த பகுதியில் தேவ பிள்ளைகளாக அல்லது சீஷர்களாக இருக்கிறவர்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்ய அனுப்புவதற்கு முன்பாக அவர்கள் அந்த ஊழியத்தை சுயபலத்தில் செய்யக்கூடாது, செஞ்சா அது நடக்காது, அது முடியாது என்பதை இயேசு அறிந்திருந்தபடினால இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னாரு, நீங்கள் பரிசுத்த ஆவி நிறைவை பெறுவதற்கு எருசலேமிலே காத்திருங்கள். காத்திருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு போய் ஊழியத்தை செய்யுங்கள். நான் சொல்றது புரியுதா? இயேசு சீஷர்களை போய் ஊழியம் செய்யுங்கன்னு உடனே அனுப்பல. அவர் சொல்றாரு, முதல்ல காத்திருந்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவருடைய பலத்தினால போய் எனக்காக சுவிசேஷத்திற்காக வெளிச்சமா இருங்கன்னு சொல்லி ஆண்டவர் இந்த வசனங்களில் சீஷர்களுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ முதல்ல இந்த ஆடியன்ஸ் யாருன்னு சொன்னா சீஷர்கள் அல்ல, தெயோப்பிலு. யாருக்கு எழுதுறாரு இத? ஆமாம். ஸோ அந்த நாட்களில் ஒரு ஐஸ்வர்யவானாக, ஒருவேளை இங்கே இல்லை, அவரை குறித்து நான் படிக்கும்போது அவர் நல்ல ஒரு செல்வாக்கு, நல்ல ஒரு பணபல படைத்த ஒரு மனுஷன். அந்த மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த மனுஷன் சீஷனாக மாறிக்கொண்டிருக்கிற அந்த நிலையில் இருக்கும்போது பரிசுத்த லூக்கா அதாவது அவர் இயேசுவோடு இல்லைனாலும் பவுலோடு எல்லா வேலையில் இருந்து பவுல் சொன்ன காரியங்கள், சீஷர் செஞ்ச காரியங்களை பார்த்து அதை கேட்டு அவர் என்ன பண்ணியிருக்கார், பரிசுத்த ஆவி நிறைவோடு கூட இந்த வசனத்தை நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். ஸோ இப்போ இதில் 2வது வருஷத்தை வாசிங்க. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள், உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை, அதாவது முதலாம் சுவிசேஷத்தை, பிரபந்தத்தை அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏற்கனவே லூக்கா எழுதின சுவிசேஷத்தை எழுதியிருக்கேன். அதில் இயேசு என்ன பண்ணாரு, சீஷர்கள் என்ன பண்ணாங்க, இயேசுடைய வல்லமை என்ன அப்படின்றத எழுதியிருக்கிறேன். அப்படின்றத அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தை அவர் என்ன சொல்ற, நான் ஏற்கனவே எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ 2வதா நான் எழுதுறேன். அது என்னன்னா அதோடைய தொடர்ச்சியை நான் என்ன பண்றேன், உங்களுக்கு நான் எழுதுகிறேன். முடியல, இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், அதோட முடியல. அந்த இயேசு எத்தனை நாட்கள் சீஷரோடு இருந்தார், யார் யாரெல்லாம் பார்த்தார், அது ஒரு டீச்சிங். ஓகேங்களா? யார் யாரெல்லாம் பார்த்தார் அப்படின்னு சொன்னா நமக்கு அதுக்கு நேரம் போகாது. ஞாபகம் இருக்கா யார் யாரெல்லாம் பார்த்தாரு? ஈஸ்டர் சண்டேல ஒருவேளை நீங்க என்ன பண்ணிருக்கலாம், அந்த வாரத்தில் வாசி இருக்கலாம். முதல்ல அவர் யாரை பார்த்தாரு? மகதலேன் மரியாளை பார்த்தார். அதுக்கப்புறம் இன்னொரு மரியாளை பார்த்தார். அதுக்கப்புறம் பேதுருவை பார்த்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், எம்மாவூர் போற வழியில சீஷர்கள் என்ன பண்றாரு, பார்க்கிறார். அதுக்கப்புறமா எல்லாரும் மேல் வீட்டு அறையில கூடி இருக்கிறாங்க. அப்போ தோமா இல்லை, தோமா இல்லை. அப்ப அங்க இறங்கி அவர் சொல்ற, நாதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப திருப்பி தோமா இருக்கும்போது சொல்றாரு, என்ன பண்றாரு, நாதான் என்ன பாருன்னு போது தோமா என்ன பண்றாரு, சந்தேகப்படுகிறதை பார்க்கிறோம். ஸோ அதோட முடியல. வசனம் சொல்லுகிறது ஏறக்குறைய 500 சீஷர்களுக்கு. எத்தனை? 500 சீஷர். நான் கொஞ்சம் வேகமா போறேன். அவர் என்ன பண்ணாருன்னா தரிசனமாகி, ஆமென், அல்லேலூயா. அப்போ அந்த உயிர்த்தெழுதல் அப்படின்ற வார்த்தை வெறும் கற்பனை அல்ல. இயேசு உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸ்டர் கொண்டாடுறோம்ல, அது ஒரு கட்டுக்கதை அல்ல, அது சரித்திரம். ஆமென். There are a lot of evidence. புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு கோர்ட்ல போய் நிக்கிறோம். அந்த கோர்ட்ல அவன் குற்றவாளி இல்லையான்னு சொல்லி நிர்ணயம் பண்றதுக்கு ஏதோ உணர்வு பூர்வமா நான் சாட்சி சொன்ன, அவன் தான் கொன்னான், அவன் தான் செஞ்சான் அப்படின்னு சொல்லி உணர்வு பூர்வமா சொன்னா ஜட்ஜி ஏத்துக்க மாட்டார். எவிடன்ஸோட சொன்னாதான் ஜட்ஜி என்ன பண்ணுவாரு, ஏத்துக்கிட்டு அதுக்கான நியாயத்தீர்ப்பை கொடுப்பார். இப்போ உங்ககிட்ட நான் பேசுற இந்த சுவிசேஷம், இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்பது சும்மா ஒரு கட்டுக்கதை அல்ல, ஏதோ வாயில சொல்லப்பட்ட கதை அல்ல, அது சரித்திரம். ஆமென். எவிடன்ஸ்னா கண்ணால பார்த்த சாட்சி, உணர்ந்த சாட்சி. ஆமென்.
ஏறக்குறைய 500க்கு மேல. எத்தனை? எல்லாரும் சொல்லுங்க. 500க்கு மேல 40 நாள் சீஷர்களோடு இருந்து. நான் சொல்லலைங்க, வசனம் சொல்றத உங்களுக்கு சொல்றேன், சரித்திரம் சொல்றத சொல்றேன். 40 நாள் சீஷர்களோடு இருந்து அவர் போதிக்கவும், அவர் தொடர்ந்து எப்படி இந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி தேவன் கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லி கொடுக்குது. ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்து 15:14 வாசிங்க. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் உங்கள் பிரசங்கம் விருதா, உங்கள் விசுவாசம் விருதா. அதாவது இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பலாம். 3வது வசனம் அதுதான் நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எல்லாத்திலும் ரொம்ப நேரம் எடுக்கல, பட் இருக்கிற முக்கியமான காரியங்களை உங்களுக்கு சொல்றேன். அந்த 3ஆம் வசனத்தை சொல்ற, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பாமல் இருந்திருப்பார் என்று சொன்னால், நான் இங்க வந்து ஸ்டேஜில் நின்று பிரசங்கம் பண்றது வேஸ்ட், அவரை பின்பற்றுறதும் வேஸ்ட். நம்பிக்கையற்ற செத்து போன, கொஞ்சம் கவனிங்க, செத்து போன நம்பிக்கையற்ற ஒரு நபரை பின்பற்றல. அவன் உயிரோடு இருக்கிறவர். ஆமென். உயிரோடு கூட இருக்கிற அன்பின் தெய்வத்தை, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை. கொஞ்சம் கவனிங்க, சரித்திரத்தில் எங்கேயாச்சும் கேட்டிருக்கீங்களா? ஒரு மனுஷன் மரிச்சான், உயிரோடு எழுந்துட்டான், இன்னைக்கும் அந்த உயிரோடு எழுந்திருக்கிற கல்லறை திறந்தே இருக்குன்னு யாராச்சும் சரித்திரத்தில் சொல்லியிருக்கிறாங்களா? ஏதாச்சும் சரித்திரத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா இந்த பைபிள்ல நமக்கு சொல்லியிருக்கு. ஆமென், அல்லேலூயா. அப்ப அது சாட்சியோடு கூட, எல்லா ஆதாரங்களோடு கூட இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அப்ப அந்த 3ஆம் வசனத்துல உங்களுக்கு நான் சொல்ற பாயிண்ட் என்னன்னு சொன்னா, இயேசுவின் உயிர்த்தெழுதலின் நிச்சயம்தான் இயேசு கிறிஸ்தவங்களுடைய விசுவாசத்தினுடைய நங்கூரம். ஆரோக்கியமான சபை என்பது சுவிசேஷத்தின் சத்தியத்தில் கட்டப்பட்ட சபையாக இருக்கும். ஆரோக்கியமான சபை என்பது, கொஞ்சம் கவனிங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை மையமாய் வைத்து நடப்பது. there is no option. வேற எந்த சபையாச்சும் வேற எதையாச்சும் வச்சு நடத்திட்டு இருக்குன்னு சொன்னா அது வந்து பரலோகம் போறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆமென், அல்லேலூயா. கூட்டம் பெருசா கூடுறதுனாலயோ, கோஷம் பெருசா போடுறதுனாலயோ அங்க கர்த்தர் இருக்கான்னு சொல்ல முடியாது. அதுதான் வழின்னு சொல்ல முடியாது. ஏமாந்துராதீங்க. பைபிள் சொல்லுது, கேட்டுக்கு போகிற வாசல் குறுகலானது அப்படின்னு இருக்கா? கேட்டு போகிற வாசல் எப்படி இருக்கு? விசாலமான இருக்கு. இப்ப நாங்க சொல்றது பார்த்தா, கர்த்தரை தேடினா உன்னை அப்படியே தங்க சிலையா மாத்திருவாருன்னு பேசுறதெல்லாம் என்ன? இல்லையே, மாறலையே. அவன் காரில் வந்து இறங்குறான், பைக்கில் வர்றதுக்கே ஐயோ அவன் ஆண்டவரையும் தேடல, ஒன்றும் பண்ணல, ஆனால் நல்லா இருக்கானே. சரி விடுங்க. சென்னையில் யார் பணக்காரு? இந்தியாவில் யார் பணக்காரு? சொல்லிடலாமா அவர்கிட்ட ஆண்டவர் இருக்காருன்னு? அதுதான் இருக்கலாம். எப்படி இருக்கலாம்? சொல்லுங்க, இருக்கலாம். ஆமென், அல்லேலூயா. லாசரு நாயெல்லாம் சாப்பிட்டு முடிச்ச அதாவது ஒரு மூளையில் அந்த எலும்புல கொஞ்சம் சதை ஒட்டி இருக்கும் பாரு, அந்த சதையை தான் சாப்பிட்டான். அப்படிதான் பைபிள் சொல்லுது. ஆனா அவன் மரிக்கும்போது ஆபிரகாமோட மடியில் இருந்தான். பணக்காரன் மரிக்கும்போது ஆபிரகாம் மடியில் இல்லை. ஆபிரகாம் மடியில் இருக்கிற லாசருக்கும் பணக்காரனுக்கும் பெரிய கேப் இருந்துச்சுன்னு பைபிள் சொல்லுது. ஆமென். உலகத்துக்குரிய செல்வம் தான், உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் தான், உலகத்துக்குரிய எண்ணில் அடங்காத நன்மைகள்னால தான் என் குடும்பத்தில் கர்த்தர் இருக்காரு, அந்த சபையில கர்த்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லி யாருமே அந்த காரியங்களை பாக்ஸ்ல போட்டு வைக்க முடியாது, கூடாது. அது தேவனுடைய வார்த்தை அல்ல. ஒருத்தன் ஏழையா இருக்கானா அவன்கிட்ட கர்த்தர் ஒருவேளை இல்லாம இருக்கலாம், அவனே தான் அதை ஆண்டவரை தேடாம இருக்கலாம், அதனால அவன் ஏழையா இருக்கலாம். ஆனா ஆண்டவரை தேடினவங்க இந்த சபையில இருக்காங்கங்க.
எவ்வளோ பேர் உண்மையாக இருக்காங்க, எவ்வளோ பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசம் இருந்து ஜெபித்து சுகத்துக்காக, குழந்தை இல்லை, எவ்வளோ பேர் ஜெபம் பண்ணியிருக்காங்க, பிள்ளைங்க மாறணும், எவ்வளோ ஜெபம் பண்ணுறாங்க. ஒரு சிலர் சும்மா வருது, ஆண்டவரை தேடுறதும் இல்லை, அப்படியே வந்தா வருது, வந்து உடனே தேடுது, ஜெபம் பண்ணுது, குழந்தை கிடச்சிடுது. 10 வருஷமா முட்டி மோதிட்டு இருக்கு விடுதலைக்காக. அவ்வளோ சர்ச்சில் வந்து வேலை செய்வாங்க, எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க, ஆனால் நடக்கலை. டக்குன்னு ஒரு லேடி வராங்க, உடனே அற்புதம். ஆமென். பார்த்துருக்கீங்களா? நீங்களே கேட்டிருப்பீங்க, ஆண்டவரே இப்போ தானே இந்த பொண்ணு வந்துச்சு, இப்போ தானே இவங்க வந்தாங்க, இவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறீங்க, எங்களெல்லாம் ஆசீர்வதிக்கலையே. ஆமென். அல்லேலூயா. உலக ஆசீர்வாதங்கள் வர்றதுனால கர்த்தர் இருக்காரா இல்லையான்னு சொல்லி கேள்வி கேட்காதீங்க, அவைகள் உங்கள் கண்ணை மறைச்சிரும். ஆமென். கர்த்தருக்குள் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள்ளாக இருக்கிறதுனால இன்றைக்கு நான் உயிரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆமென். 4வது வசனத்தை வாசிங்க. அன்றியும் அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுத்தான், சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பெறுவீர்கள். இதுலேயே நிறைய கான்ட்ரவர்சி இருக்கு. ஒரு சிலர் சொல்றாங்க யோவான் ஞானஸ்நானம் கொடுத்தது என்ன, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் கொடுத்தது என்ன. கொஞ்சம் கவனிங்க, ரொம்ப சிம்பிளா வசனங்களை ஃபுல்லாக நம்ம தியானிக்கும் போது, யோவானுடைய ஞானஸ்தானம் மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்தானம், பாவத்திலிருந்து மனம் திரும்புறதுக்கா அப்படின்றதுக்கான வெளி தோற்ற அடையாளம். அதாவது நான் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு யோவான் ஸ்நாபகன் என்ன பண்றாரு, வெளி தோற்றத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தார். வெளி தோற்றத்தின் மாற்றங்கள், இதுக்கப்புறமா நீ தேவனுடைய பிள்ளையா மாறிட்ட, அதனால என்ன பண்ணோம், வெளி தோற்றங்கள் மாறணும்னு சொல்லி யோவானுடைய ஞானஸ்தானம் இருந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் பெறும்போது உள்ளான மனுஷனிலே மாற்றத்தை தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். யோவானுடைய ஞானஸ்தானத்துக்கு கொஞ்சம் வல்லமா தான் இருந்துச்சு. யோவானுடைய ஞானஸ்தானத்துக்கு கொஞ்சம் வல்லமா தான். என்னது கொஞ்சம் வல்லமானா, வெளி தோற்றம் எல்லாமே. இப்போ எனக்கு திருமணம் ஆகுது, திருமணத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், வெளி தோற்றத்தில் மாலை போடுவோம், தாலி கட்டுவோம், மோதிரம் போடுவோம். இதெல்லாம் என்ன பண்ணுது, நான் வெளி தோற்றத்தில் நான் கல்யாணம் ஆயிட்டேன், எனக்கு கல்யாணம் நடக்குது அப்படின்றத காட்டுறதுக்கு இந்த கல்யாணம், சரிங்களா? ஆனால் உள் தோற்றத்தில் கணவனும் மனைவியா கல்யாணம் ஆனவங்க உண்மையாவே அவங்க நினைக்கிறோம், எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால இதுக்கப்புறம் நான் உண்மையா இருப்பேன், என் இருதயம் மாறிடுச்சு, அவருடைய இருதயம் மாறிடுச்சு, நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணிட்டோம், திருமணத்தின் உடன்படிக்கையின் மூலமா ஒன்னா மாறிட்டோம். இதுக்கப்புறம் நான் உண்மையா என்ன பண்ணுவேன், போன்ல இருக்கிற எல்லா பொண்ணோட போன் நம்பரையும் டெலீட் பண்ணிடுவேன். ஸோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடணும். இப்போ இது டெலீட் பண்ணாம இந்த சைடில் கணவனோட இருந்துக்கிட்டு டெக்ஸ்ட் மெசேஜில் அங்கேருந்து ஒரு அம்பை விடுறது, இங்கேருந்து ஒரு அம்பை விடுறது, அங்கேருந்து ஒரு ஸ்மைலி அனுப்புறது, இங்கேருந்து ஒரு ஸ்மைலி அனுப்புறது. அப்போ என்ன அது காட்டுதுன்னா, இன்னும் உனக்கு கல்யாணம் ஆனாலும் சேட்டை, இன்னும் ஒன்றும் சேட்டை மாறல. அப்போ வெளித்தோற்றம் மாறிடுச்சு. 1000 பேரை கூப்பிட்டு பிரியாணிலாம் போட்டு 10 லட்ச ரூபா செலவு பண்ணி, கம்மி 10 லட்சம் செலவு பண்ணி 20 சவரெல்லாம் போட்டு எல்லாம் வெளித்தோற்றத்தில், பா கல்யாணம் ஆயிடுச்சுடா, ஹனிமூன் கூட போயிட்டு வந்தாச்சு, ஆமென், பிரெக்னன்ட் கூட ஆயாச்சு, வெளித்தோற்றத்தில் எல்லாம் முடிஞ்சு. ஆனா கணவரோட கனெக்ட் இல்லாம வேற எங்கேயாச்சும் கனெக்டா இருக்குது. அப்ப அதுக்கு என்ன சொல்லுவோம், வெளியில மாறி இருக்கு, உள்ள மாறல. அப்போ யோவானுடைய ஞானஸ்தானம் எப்படி இருந்துச்சுன்னா, ஜஸ்ட் வெளியில தான். ஆனா இயேசு சொல்றாரு, உங்களுக்கு வெளியிலலாம் மாறிடுச்சு, வெளியில மாறினா போதாது, உள்ள மாறணும். ஆமென். அப்ப உள்ள மாறணும்னா பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரணும். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து ஞானஸ்நானம் கொடுத்தாதான் மாறும். இப்ப புரியுதா? ஞானஸ்நானம் எடுத்தும் ஒரு சிலர் சும்மா பேருக்கு எடுக்கிறது, ஞானஸ்நானம் எடுத்துட்டு மாறல. நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்களா, ஞானஸ்நானம் எடுத்துட்டு ஏன் இப்படி வெடுக்கு நடக்குது? வெடுக்கு நடக்கிறத பார்க்கணுங்க. ஒன்று சொன்ன உடனே அப்படியே முருங்கை மரத்தில் ஏறி உட்காந்துக்கிறது, ஒரு தாழ்மை இல்லை, ஒரு விட்டு கொடுக்கறது இல்லை, உள்ள மாறிச்சு. சரி நான் பேசுகிறேன், நீ பேசிட்ட, நீ பேசுனது தப்பு, நான் பேசுனதும் தப்பு, அப்படியே வடச்சிக்கு நிற்கிறது, அப்படியே கப்பலே கவுந்த மாதிரி, வாழ்க்கையே முடிஞ்ச மாதிரி. ஒன்றும் இல்லை, உப்பு நம்ம வரல, உப்பு சப்பே இல்லை, மேட்ரே இல்லை. சரிங்க, இதெல்லாம் ஒரு மேட்டரா? யாரோ ஒருத்தர் சொன்னதை கேட்டு நான் ஏன் உங்ககிட்ட சண்டை போடணும்? உங்ககிட்ட கேட்குறேன், நீ இல்லைன்னு சொல்ற, ஒருவேளை நீ செஞ்சன்னு சொன்ன, ஓகே செஞ்சியா,
மன்னிப்பு கேளு, மாறு. ஆமென். நான் லாங் டர்ன் போக விரும்பல, கொஞ்சம் கவனிங்க. மீண்டும் உங்களை பார்த்து சொல்றேன், நிறைய இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்க, அது யோவானுடைய ஞானஸ்நானமா இருக்கு. ஆமென், அல்லேலூயா. அந்த யோவானுடைய ஞானஸ்நானம் வச்சு இந்த உலகத்தில் உங்களால வாழவே முடியாது. நீங்க வேலைக்கு போயிட்டு பரிசுத்தமா திரும்பி வர முடியாது. யோவானுடைய ஞானஸ்நானம் வரும், வெளி தோற்றத்தை ஒண்டி தான் மாத்தும், ஒயிட் போட்டு வரும். ஆனா செய்யறதெல்லாம் சேஷ்டையா இருக்கும். தப்பா எடுத்துக்காதீங்க, யாரையும் குறை பண்ணல, குறையா சொல்லல. ஆமென். கார்ல பின்னாடி ஓட்டிருப்பாங்க, என் சமூகம் உனக்கு முன்னாடி போகும்னு சொல்லி. ஆனா அவங்க போற வேகத்தை பார்த்தா பின்னாடி இருந்து ஒருத்தன் திட்டுவான், இவன் பாடுற அவசரத்தை போட்டு எப்படி ஓட்டு போறான். போடும் போதே யோசிக்க வேணாம், அறிவு இருக்கா? ஒன்று நீ மாறி இருக்கணும். ஓட்டுறது யாருடைய நாமம் தூஷிக்கப்படும். பைக்கில் பெருசாக போட்டுருவார், என்ன போடுவார், ஒரு தாய் தேற்றுவது போல கர்த்தருடைய தேட்டு. போகும்போதே இருக்கிற தாயெல்லாம் தள்ளி விட்டு போவார். அவர் போகிற வேகத்தில் எல்லாரையும் தள்ளிட்டு போவார். அவன் பாடுறா ஒரு தாய் தேற்றுவது போல போடுவார். வசனத்தை ஈஸியாக ஆட்டோவில் இஷ்டத்துக்கு ஓட்டுறது அவர் போடுவார். God so loved the world. என்ன வசனம் இருக்கிறதுல கீ? யோவானுக்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இந்த 16ஆம் வசனத்தை போட்டுட்டு இறங்கும்போது 100 ரூபா தான் பேசினார். இறங்கும்போது 140 ரூபா கேட்குறாரு. என்னது தப்பில்லை, ஏறுறதுக்கு முன்னாடியே சொல்லு, எனக்கு ஒரு 50 ரூபா போடு, உனக்கும் எனக்கும் ஒத்து வருதா? நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சரி என்கிட்ட காசு இருக்குது, ஒரு சிலர் காசு இல்லை. யாரையும் நான் குறை சொல்லலை. ஒரு வசனத்தை நீங்கள் போட போறீங்கன்னா அந்த வசனத்தை போட்டால் அதோட வெயிட் இருக்கு. இஷ்டத்துக்கு போட்டுக்கிறது வசனத்தை. ஆமென், அல்லேலூயா. நான் முகத்தை தொங்க போட்டுக்கிட்டீங்களா? போடுங்க, வேணான்னு சொல்லலை. உங்களை காயப்படுத்தலாம் பேசலை. பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானம் உங்க உள்ளத்தை மாற்றும். ஆமென். யோவானுடைய ஞானஸ்தானம் வெறும் வெளி தோற்றத்தை தான் மாற்றும். அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் கூட ஆண்டவரே நான் யோவானுடைய ஞானஸ்தானத்தை தான் எடுத்திருக்கேனா, இல்ல உண்மையா இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி நான் காத்திருக்கும் போது கர்த்தர் எனக்கு பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானத்தை கொடுப்பார். ஒரு சில பிள்ளைங்க இன்னும் மாறல, ஒரு சில கணவர் இன்னும் மாறல, ஒரு சில மனைவிகள் இன்னும் மாறல, சபைக்கு எத்தனையோ வருஷமா வராங்க இன்னும் மாறல. காரணம் என்னன்னா வெளி தோற்றத்தில் ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க, பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்தானம் இன்னும் அவங்களுக்கு வரல. ஆமென், அல்லேலூயா. உண்மையா நீங்க ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து உண்மையா நீங்க ஞானஸ்தானத்தில் இறங்கும் போதே பரிசுத்த ஆவி, வெளி தோற்றத்தில் நீங்க ஞானஸ்தானம் எடுக்கும் போதே பரிசுத்த ஆவியானவரும் உங்களை நிரப்பிடுவார். ஆமென். போலியான ஞானஸ்தானத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து கல்யாணத்துக்காக, உலக அற்புதங்களுக்காக, உலக தேவைக்காக நீங்க வெளி தோற்றத்தில் ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால உண்மையான பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை பார்க்கல. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இட்ஸ் நாட் டூ லேட். அப்படின்னா அது நீங்களே டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, உங்களுக்குலாம் இங்கிலீஷ் தெரியும். இட்ஸ் நாட் டூ லேட் அப்படின்னா ஒருவேளை நான் என்ன ஒருவேளை நீங்க தேவைக்காக எடுத்திருக்கலாம், ஆனாலும் கவலைப்படாதீங்க, லேட்டால ஆண்டவரை கூப்பிடுங்க, உண்மையாக ஆண்டவர் உங்களை நிறைப்பார். ஆமென். சொல்லுங்க பக்கத்தில், ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவரை கூப்பிடுங்க, உண்மையாக கூப்பிட்டா அவர் நிரப்புவார். ஆமென். வெளி தோற்றத்தில் மாறுறது முக்கியம் இல்லை, உள்ள மாறுறது தான் முக்கியம். ஆமென், அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றார், காத்துரு. யாருக்குமே காத்திருக்க பிடிக்காது. இப்போ சீசர்ல பார்த்து இயேசு சொல்றாரு, இப்போ நாங்கெல்லாம் உங்ககிட்ட 40 நாளா 3.5 வருஷமா டீச்சிங்லாம் பெற்றுட்டோம், எங்களுக்கு எல்லாம் இப்போ தெரியும், எங்களுக்கெல்லாம் தெரியும், எங்களை விடுங்க, நாங்க போய் உலகத்தையே கலக்குறோம், எங்களை விடுங்க, நாங்க போய் உலகத்தையே கலக்குறோம். இப்போ எங்களுக்குள்ள உங்க ஞானம் இருக்கு, உங்க சுகமளிக்கும் வல்லமை இருக்கு, நாங்க போய் உலகத்தையே கலக்கி அன்ஸ்டாப்பபிள் காஸ்பல் எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லி உங்க பக்கம் கொண்டு வரோம். இயேசு பார்க்குறாரு, ஒன்றும் நீ ரெடி ஆகல, வெயிட் பண்ணு. ஆமென், அல்லேலூயா. ஊழியத்தை உன் பலத்தினால செய்ய முடியாது, என் சேவையை உங்க பலத்தினால செய்ய முடியாது, என் சேவைய பரிசுத்த ஆவியின் பலத்தினால மாத்திரம் தான் செய்ய முடியும். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. எஸ், நீங்க பிளான் பண்ணலாம், எஸ் நாங்க எல்லாமே பிளான் பண்ணி, ஏன்னா பைபிள் சொல்லுது பிளான் பண்ண சொல்லி, அதனால பிளான் பண்றோம், ஆனா அந்த பிளான்லயே நிக்கிறது இல்ல. ஆமென். ஏன் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட காத்திருக்கும் போது
பரிசுத்த ஆவியானவர் நிறைக்கும் போது அவர் பிளானுக்கு என்ன நான் ஒப்பு கொடுக்கும். புரியுதா? கேட்குதா? நம்ம எல்லாருக்கும் ஒரு தெளிவு தேவை. யாருக்கெல்லாம் தெளிவு வேணும்? கிளாரிட்டி. எனக்கு கிளாரிட்டி வேணும். கிளாரிட்டி இல்லைன்னா என்னால் பண்ண முடியாது. இன்னைக்கு காலைல எழுந்தா அடுத்தடுத்து என்ன பண்ண ஒரு கிளாரிட்டி வேணும். எஸ், நல்லதுதான். பைபிளும் அதை சொல்லுது. காலைல எழுந்திரிக்கும் போது என்ன பண்ணணும், என்ன சமைக்கணும். இப்போ உடனே போய் நான் போய் என் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்காக நான் என்ன பண்ண முடியாது, ஒரு பொருளை வாங்கிட்டு வர முடியாது. அது கிடைக்குமா கிடைக்காதான் தெரியாது. அப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ ஒரு நாளுக்கு முன்னாடியோ நான் பிளான் பண்ணணும். அப்போ எல்லாருக்கும் அந்த கிளாரிட்டி தேவை. எஸ், வேணுமா வேணாவா? ஒரு தெளிவு வேணும். ஆனால் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை இப்போ சொல்கிறேன். தெளிவு இருந்தால் மாத்திரம் போதாது. ஆமென், அல்லேலூயா. விசுவாசமும் தேவை. ஆமென், அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நிறைய வேலையில் தெளிவு இருக்காது. அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாது. அடுத்து என் குடும்பத்தில் என்ன பிரச்சனை வரும்னு தெரியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாரு, என் சமூகத்தில் காத்துரு, என் சமூகத்தில் காத்துரு. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40:31 சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சேட்டைகள் அடித்து பறப்பார்கள். அவர்கள் ஓடினாலும் நடந்தாலும் சோர்வடையார்கள். ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாய் காத்திருப்பீர்களா? கொஞ்சம் கவனிங்க. இந்த சீஷர்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தார்கள். எதற்காக காத்திருந்தார்கள்? ஏன் காத்திருந்தாங்க? அவங்க காத்திருக்கிறதுக்கான நோக்கம் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அதை குறித்து வசனம் நமக்கு சொல்லிக் கொடு. இன்னைக்கு காத்திருக்கிறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் ஒரு விதைக்கிறவங்க விதைச்சோடனே அறுக்க முடியுமா? முடியாது. விதைக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு, அறுக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு. உடனே விதைச்சி அறுக்கிற காலத்துக்கு வெயிட் பண்ணி அறுத்து முடிஞ்சோன்னா திருப்பி விதைப்பீங்களா? வெயிட் பண்ணி தான் விதைக்கணும். நிறைய நேரத்தில் நம்ம ரஷ் பண்ண பார்க்குறோம். நம்ம லைஃப் என்ன பண்ணுறோம்? ரஷ் பண்ண பார்க்குறோம். ஆண்டவருடைய நேரத்துக்கு காத்திருக்கிறது இல்லை. ஆண்டவருடைய நேரத்துக்கு காத்திராதனால நிறைய பிரச்சனை. உடனுக்குடனே தீர்மானம் எடுக்குது. கல்யாணம் பிளான் பண்ணிடணும், அவங்க டைமில் பண்ணிடணும். வயசாயிடுச்சு, 21 வயசாயிடுச்சு, 22 வயசாயிடுச்சு, யாருக்கிட்டாச்சும் பிடிச்சி தள்ளி விட்டுருணும். யாருக்கிட்டாச்சும் பிடிச்சி தள்ளி விட்டணும். தள்ளி விட்டா வாழ்க்கை போயிடுமா? பிடிச்சி தள்ளி விடுறதுனால என்ன ஆகும்? கீழே விழுந்து மூக்கு உடஞ்சி கால் உடஞ்சி அந்த மாதிரி வாழணும் வாழ்க்கையா? கல்யாணம் என்ன சும்மா ஒரு கடைக்கு போய் ஒரு புடவை கட்டு போகிற மாதிரியா? புடவைனா தூக்கி போட்டுடலாம். இன்னைக்கு கிறிஸ்தவ கல்யாணம்லாம் அப்படி தான் இருக்கு, தூக்கி போட்டு போகிற லெவலில் இருக்கு. ஆமென். என்ன அப்படியே பார்க்குறீங்க? என்ன உங்களை அன்பாக கேட்டுக்கிறேன், காத்துருங்க. திருமண காரியங்கள், பிள்ளைய வளர்க்குற காரியங்கள், எங்கே படிக்க வைக்கணும் கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். இந்த சீஷர்கள் சொல்லியிருக்கலாம், எங்களுக்கு ஏற்கனவே உங்கள் வல்லம் இருக்கு, நாங்கள் போய் செய்கிறோம். ஆண்டவர் சொல்ல, நீ காத்திரு. ஆமென். அடுத்த வசனத்தை வாசிங்க பிரதர். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்படும் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். கொஞ்சம் கவனிங்க. I don't want to run ahead of God's time. நான் தேவனுடைய நேரத்துக்கு மிஞ்சி ஓட பார்க்கல, அவருடைய நேரத்துக்கு நான் காத்திருக்கிறேன். I will wait to trust God's process. தேவன் என்ன எந்த விதமா கொண்டு போறாரோ அந்த விதமா கொண்டு போறதுக்கு நான் அவர் விசுவாசமாய் காத்திருப்பேன். Even though I feel my life look like slow. எல்லாரும் எனக்கு முன்னாடி ஓடுறான், நான் ஸ்லோவா தானே ஓடுறேன், அதனால நான் என் மாம்சத்தில் வேகமா ஓடுறேன்னு சொல்லி நீங்க ஓடுனீங்கன்னா அவங்க ஓடுற மாதிரி உங்களால ஓட முடியாது. அதனால உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஸ்பீட்ல ஓடுறதுக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆமென். நான் ஊழியக்காரங்கிட்ட சொல்லுவேன், திருமணம் பண்ணிட்டீங்க, குழந்தைங்கள்லாம் பெற்று எடுத்துட்டீங்க, இப்போ நீங்கள் தனியால் அல்ல, நீங்கள் முதல்ல புருஷர் தகப்பன் இவ்வளோ பொறுப்பை நீங்கள் வச்சுருக்கிறீங்க. நீங்கள் ஊழியத்துக்கு போகிற இடத்துல நீங்கள் என்ன பண்ண முடியாது, இவங்களெல்லாம் விட்டுட்டு நீங்கள் பாட்டு பேச்சுலர் மாதிரி போய் ஊழியம் செய்ய முடியாது. ஏன்னா அப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி செஞ்சுருக்கலாம், பிள்ளைங்களை பெற்றெடுத்துக்கு முன்னாடி செஞ்சுருக்கலாம். 1 மாதம் 4 மாதம் 5 மாதம் அப்படியே மீட்டிங்காக போகிறது ஒரு பேச்சுலர் லைஃபாக இருக்கும். அது கர்த்தருக்கு பிரியம் இல்லை. நிறைய பேருக்கு அது பிடிக்காது, நிறைய பேருக்கு அது
பிடிக்காது. அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, பைபிள் சொல்லுது ஒருவன் திருமணம் ஆகுறாங்கன்னு சொன்னா அவன் யுத்தத்துக்கு போறதுக்கு கூட போகக்கூடாது. யுத்தத்துக்கே அவர் சொல்றாருன்னா அப்ப நான் ஊழியத்துக்கு விட்டுட்டு போக கூடாது. அப்போ என்னோட ஸ்பீட் என்ன? திருமணம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பீடு, திருமணம் ஆன பிறகு ஒரு ஸ்பீடு. ஏன் தெரியுமா? மூவர் ஒன்றாய் இருக்கிறார்கள், இருவர் ஒன்றாய் இருக்கிறார். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, மூவர் ஒன்றாய் இருக்க. யாரு? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், மூவரும் ஒன்றாயிருக்கார். அதே பதம் இந்த பூமியில ஒரே ஒரு உறவுக்கு தான் ஆண்டவர் பயன்படுத்தியிருக்கார் பைபிள்ல. இருவர் ஒன்றாயிருக்கிறார்கள். ஆமென். மூவர் ஒன்றாயிருக்கிறார்கள், இருவர் ஒன்றாயிருக்கிறார்கள். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது, பிரிக்காதிருக்க கடவுள் சொல்லி. அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு பேச்சுலரா நான் ஒரு ஸ்பீட்ல போயிருப்பேன். என் ஸ்பீடெல்லாம் பெரிய லெவல் ஸ்பீடு. பேச்சுலரா இருக்கும்போது திடீர்னு அசாமில் இருப்பேன். மறுநாளே ஒவ்வொரு இதாக பிடிச்சி என்ன பண்ணுவேன், நாகாலாண்டு போவேன். யாரும் இல்லை, ஃபோன் பண்ண ஃபோனு கூட இல்லை. அப்பா எங்கே இருக்கு, எங்கெங்கெல்லாம் கூப்பிட்றாங்களோ போயிட்டே இருப்பேன். முடிச்சுட்டு வர்றதுக்கு அங்கேருந்து பைபிள் காலேஜ் லீவில் 3 மாதம் போனோன்னா கடைசியாக வாரம் என்ன பண்ணுவேன், வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி அப்படியே பைபிள் காலேஜ் போயிடுவேன். அந்த ஸ்பீடில் இப்போ போக முடியுமா? போக முடியுமா? இப்போது நிறைய கணவருடைய பிரச்சனை, நிறைய மனைவியோட பிரச்சனை. நீங்கள் பேக்ஸெல்லாம் இருக்கும்போது அதே ஸ்பீடில் போல, ஏன் ஸ்பீடுக்கு நீ வா அப்படின்னு சொல்லி மனைவியை தரன்னு இழுக்கிறது இல்லை. சில மனைவிங்க செம்ம ஸ்பீடு. சில மனைவிங்க கணவரை விட, கணவர் தான் நடத்தணும், கணவரோட ஸ்பீடு. கணவருக்கு முன்னாடி நின்று வா வா, கணவனை பிடிச்சி தரன்னு இழுத்துன்னு போகிறது. வா வா வா. ஒன்று கணவர் இழுத்துட்டு போகிறது, இல்லை மனைவி இழுத்துட்டு போகிறது. இப்போ 2 பேர் ஒன்றா இருக்கிறீங்க, 2 பேர் ஒன்றா. இப்போ இழுத்துட்டு போகிறது நல்லதா இல்லை நிற்கிறது நல்லதா? யார் ஸ்பீடுக்கு? யார் ஸ்பீடுக்கு? கர்த்தர் ஸ்பீடை நிர்ணயம் பண்ணவர் யாரு? ஹலோ, நிறைய பேர் நிறைய ஊழியத்துக்கு போகும்போது என் ஸ்பீடை பற்றி எனக்கு சொல்லுவாங்க. தேவனையே மிஞ்சிற கேஸ் எல்லாம் இருக்கு. தேவனையே மிஞ்சிற சொல்ல, ஆதாமே என்ன பண்ணணும், ஆதாமே என்ன பண்ணணும், உழைக்கணும். போய் ஆதாமே நைட்டெல்லாம் தூங்கு அப்படின்னு சொல்ல. ஆதாம், நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்ன? உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்குது. தனியாக ஜெபம் பண்ணோம் சொல்லுங்க, தனியாக ஜெபம் பண்ணோம், குடும்பமாக ஜெபம் பண்ணோம், சபையாக ஜெபம் பண்ணோம். நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பது. அப்படின்னா என் மனைவி கிட்ட சண்டை போடணும்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் சொல்றது தான் ரைட்டு. இப்போ புத்தி உள்ள ஆராதனை தெரியுமா? நீ ரைட்டாக இருந்துக்க போ, பரவாயில்ல. என் வீட்டில் சமாதானம் இருக்குமா? நீ ரைட்டா இரு, நான் ராங்கா இருந்துக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. என்னை நான் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பது. இப்போ நான் நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு வந்துட்டேன், நான் ரைட்டு தான், அதனால நீ என்கிட்ட மன்னிப்பு தான் கேளு. அதனால சண்டை. உன் ஜபம் வெளியில இருக்கு, உன்னை வெளியில மாத்திருச்சு, ஆனால் உள்ள மாத்தலையே. ஆமென். ஒரு இடத்துல வேலை செய்ய போற, நல்லா ஜெபம் பண்ற, நல்லா ஃபாஸ்டிங் போற, 9 மணிக்கு வர சொன்னா நீங்க கடை வச்சிருக்கீங்க, நான் கடை வச்சு 9 மணிக்கு வர சொன்னா ஒருத்தன் 10 மணிக்கு போய் நின்றா, நீ செய்யத்தக்க புத்தி வேணா. நான் ப்ரேயருக்கு போயிட்டு வரேன் பிரதர். உன்னை நம்பி தானே வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம், உனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்குறோம்ல, நீ வந்து கடையை திறந்தா தானே அந்த வியாபாரத்தில் தான் உனக்கு காசை கொடுக்கணும். அவர் சொல்லிட்டு நான் ப்ரேயருக்கு போயிட்டு வரேன் பிரதர். இப்போ புத்தி உள்ள ஆராதனை என்பது ஒன்று, பிரதர் நான் ப்ரேயருக்கு போயிட்டு வரதுக்கு லேட் ஆகும், நீங்கள் என்ன பண்ணுங்க அதுக்கேற்ற மாதிரி ஆளை ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஏன்னா அங்கே வியாபாரம் நடக்கணும், அதுலேருந்து தான் காசு கொடுக்கணும், அதுலேருந்து தான் எல்லா செலவும் பார்க்கணும். அப்போ ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவனா, உண்மையா ஜப வீரனா இருக்கிறவங்க, உண்மையா புத்தி உள்ள ஆராதனை செய்கிறவங்க அந்த டைமுக்கு போய் நிற்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. அந்த கல்லால உன்னை உட்கார வச்சா அந்த கல்லால வர காசை ஒழுங்கா பார்த்து அதை ஒழுங்கா கணக்கு பண்ணி கொடுத்து முடிச்சுட்டு வெளில போகும்போது இதுதான் வந்துச்சு இதுதான் அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுத்துட்டு போறது புத்தி உள்ள ஆராதனை. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறீங்க, வெளி தோற்றத்தில் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்க, ஆனா உள் தோற்றத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற அந்த ஞானஸ்தானத்தை பெறாம பொய்யின் ஆவி, ஏமாத்துற ஆவி, தப்பா எடுத்துக்காதீங்க. ஆமென், அல்ல, பொய்யின் ஆவி, ஏமாத்துற ஆவி, நடிக்கிற ஆவி, பரிசேயனுடைய ஆவி, இதெல்லாம் வெளி தோற்றத்தில் எடுக்கிற ஞானஸ்தானத்துக்கு இருக்கு. உள் தோற்றத்தில் எடுக்கிற ஞானஸ்தானம் பரிசுத்த ஆவியானவர் வந்தா அவர் பரிசுத்தமுள்ளவர், பரிசுத்தமுள்ளவர், அவர் பரிசுத்தமுள்ளவர். பைபிள் சொல்லுது பரிசுத்த அலங்காரத்தோடு கூட அவரை தொழுது கொள்ளுங்கள். ஆமென்.
டைம் ஆயிட்டே இருக்கு. ஸோ அதனால கர்த்தர் இந்த காலவேளை நம்ம பார்த்து வாக்குத்தத்தம் பண்ணினபடி நம்மை நிறைக்க விரும்புகிறார். 8ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, ஆமென், நான் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். வெளித்தோற்றத்தின் ஞானஸ்தானம் இருந்தா சோம்பேறியா இருப்போம். ஆனா உள் தோற்றத்தில் ஆண்டவர் இறங்கிட்டார்னா அழிஞ்சு போகிற ஆத்துமாக்காக பாரம், அழிஞ்சு போகிற ஆத்துமாக்களை குறித்த ஐயோ இந்த ஆத்துமாக்கள் அழிஞ்சு போகுதே, யாரை பத்தி நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லை. வெளி தோற்றத்தில் இருக்க ஞானஸ்தானம் பயத்தை உண்டாக்கும். அவன் பணக்காரனா இருக்கான், அவனுக்கு எப்படி சாட்சி சொல்றது? உள்ளான ஞானஸ்தானம் இருந்துச்சா, எனக்குள்ள உயிர்த்தெழுதல் ஆவி இருக்கு, அவன்கிட்ட பணம் இருக்கட்டும், பேர் இருக்கட்டும், தைரியத்தின் ஆவியை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். சரியான நடத்துதலை கர்த்தர் கொடுப்பார், உண்மையான மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். சகரியா புத்தகம் 4:6 சொல்ல, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினால் எல்லாம் ஆகும். தேவனுடைய ஆவினால் எல்லாம் ஆகும். சொல்லுங்க, தேவனுடைய ஆவினால் எல்லாம் ஆகும். என் பயங்கள் தேவனுடைய ஆவினால் முடியும். அந்த ஒரு பரிசுத்த ஆவி நிறைவுக்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கீழே இருக்கிற வசனங்கள் நமக்கு தெளிவுபடுது. 10, 11 அதிலே நின்று பேசலாம், பட் அதோட சுருக்கத்தை சொல்றேன். அவர் சொல்றாரு, நீங்க போய் எல்லாரும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சி ஆயிருங்க. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, the gospel is not stopped, the gospel continues. அப்படின்னா சீஷர்கள் இருந்து தொடர்ந்து இன்றைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கு, அது தொடர வேண்டும், அது தொடர வேண்டும். நீ செய்யலனா ஆண்டவர் சொல்ற, நான் கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு சந்ததி உண்டாக்குவேன். நீ பேசலனால கழுதையை கொண்டு நான் பேச வைப்பேன். பிழையாம நீ எனக்காக நிக்கலனா கழுதையை பேச வச்சு கழுதை எனக்காக நிக்க வைப்பேன். உனக்கு உணர்வு வரலனா, அழிஞ்சு போகிற ஆத்மாக்களை குறித்த பாரம் வரலனா, நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற ஜனங்க, உன் பக்கத்து வீட்டுக்காரங்க, உன்னுடைய வேலை ஸ்தலத்துல, நீ படிக்கிற இடத்துல உன் கூட இருக்கிற ஃப்ரெண்டுங்க அழிஞ்சு போறதை நீ பார்த்து உனக்குள்ள அந்த ஒரு தாகம், உனக்குள்ள அந்த பாரம் வரலனா, கர்த்தர் அந்த பாரத்தை உண்டாக்குவார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் செய்தி, சுவிசேஷத்தின் செய்தி, இயேசு உயிர்த்தார், இன்றைக்கும் எங்களோடு கூட இருக்கிறார், இன்றைக்கும் நமக்குள் இருக்கிறார் என்கின்ற செய்தி நம்மை கொண்டு எல்லாருக்கும் கடந்து செல்ல வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. ஒருவனும் தடை செய்ய முடியாது. கடைசியா அந்த 11ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவ தூதர்கள் வந்து சொல்றாங்க, அவர் எப்படி எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அதுபோல மீண்டும் வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கொஞ்சம் கவனிங்க. உங்களுடைய ஸ்டோரியும் என் ஸ்டோரியும், உங்களுடைய சரித்திரமும் என் சரித்திரமும் முடியல, துவக்கி வச்சிருக்கார். அல்லேலூயா. உங்க சந்ததியை கர்த்தர் மாத்தி இருக்காரு. இதோட முடியல. சந்ததி சந்ததியாய் நாம் இயேசுவின் பிள்ளைகளாக அவருக்காய் நிற்பதற்கு கர்த்தர் நம்மை அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் எப்படி போனாரோ அது போல மீண்டும் வர போறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப வராருன்னா சும்மா வர மாட்டாரு. அவர் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். அவர் கத்தாதி கத்தாவாய் வரப்போகிறார். கணக்கு கேட்கிற தெய்வமாய் வரப்போகிறார். உன்னை நான் அபிஷேகித்தேன், உன்னை நான் வாழ வைத்தேன், உனக்குள்ளாக எல்லா ஆவிக்குரிய வரங்களை கொடுத்திருக்கிறேன், உனக்குரிய எல்லா தேவையை நான் சந்தித்தேன். இந்த உலகத்தில் நீ மன ரம்யமா வாழ்றதுக்கு கொண்டு உன்னை வைக்கல. ஒரு கூட்டத்தை என் பக்கமாய் கொண்டு வருவதற்கு உன்னை என்னுடைய வாயா வச்சிருக்கிறேன். உன்னை கருவியா நான் பயன்படுத்துகிறேன். அல்லேலூயா. உங்களோட ஆண்டவர் பேசுறார். நீங்க எந்த துறையில் இருந்தாலும், நீங்க எந்த வேலையில் இருந்தாலும், கர்த்தர் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நீ எங்கேயோ ஓட முடியாது. உன்னை அபிஷேகித்து வைத்திருக்கிறார். நீ போகிற இடங்களில் எல்லாம், நீ நிற்கிற இடங்களில் எல்லாம், நீ பேசுகிற இடங்களில் எல்லாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் உன் கூட இருக்கார். உன்னை அவர் மறக்கல, உன்னை நடத்திட்டு இருக்கார். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, நான் இமைக்காக மாத்திரம் வாழ்கிறவனாக அல்ல, உமக்காய் வாழ என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். கண்ணை மூடி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா?